பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே இயங்கி வரும் நாவலடி கொங்குநாடு உணவகத்திற்கு சனிக்கிழமை மதியம் சென்ற ஒரு தம்பதி பிரியாணி மற்றும் அசைவ உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சாப்பாட்டின் இடையே ஊழியர்கள் கொண்டு வந்து ஊற்றிய மட்டன் குழம்பில் இறந்த நிலையில் முழு தேரை ஒன்று இருந்ததாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் உணவக நிர்வாகத்தினரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்துள்ளார். தேரை சாப்பாட்டில் இருக்கு நாவலடி ஹோட்டல். சாப்பிட்டு முடிச்சேன் நான் வேற இதில் அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்து போகிறோம். உணவகத்தை தாங்கள் தூய்மையாக பராமரிப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளரை அவர்கள் சமையல் அறைக்கும் அழைத்து சென்று காண்பித்ததாக கூறப்படுகிறது. இதற்குள் மட்டன் குழம்பில் தேரை கிடந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார்கள் சென்ற நிலையில் விரைந்து சென்று அதிகாரிகள் உணவு மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்துக்கொண்டு நாவலடி உணவகத்தை தற்காலிகமாக மூடிச் சென்றனர். இது தொடர்பாக உணவக நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபோது தாங்கள் சமையல் கூடத்தை சுத்தமாக பராமரிப்பதோடு கவனமாகவே சமையல் செய்வதாகவும் தெரிவித்தனர். மட்டன் குழம்பு சமைத்த பாத்திரத்தில் தேரை இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் பரிமாறுவதற்காக அதில் இருந்து சிறிய பாத்திரத்திற்கு மாற்றும் போது அருகில் இருந்த வாழை இலை கட்டில் இருந்து வந்து விழுந்திருக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர். இதனிடையே திடீரென உணவகம் மூடப்பட்டதால் அங்கு சாப்பிடச் சென்ற வாடிக்கையாளர்கள் பாதியிலேயே திரும்பிச் சென்றனர். உணவகத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவிருந்த நிலையில் அதுவும் ரத்து செய்யப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.